வணக்கம் சகோ. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயில் மெர்ஜ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சேம் தான், பட் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணணும்னா நிறைய பேருக்கு சென்ட் பண்ணணும்னா மெயில் மெர்ஜ்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கண்டென்ட் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணும்போது இந்த மெயில் மெர்ஜ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணணும், இல்லை சேல்ஸ் ஆஃபர்ஸ் பற்றின உங்கள் கஸ்டமர்ஸுக்கு சென்ட் பண்ணணும், தென் எதனா இன்ஃபர்மேஷன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை எம்ப்ளாயிஸ்க்கோ சென்ட் பண்ணணும்னா இந்த மெயில் மெர்ஜ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எல்லா கேசஸுமே கண்டென்ட் சேமாக இருக்கும், ரெசிப்ட் மட்டும் டிஃபராக இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளாங்காக விட்டுருக்கேன். வாங்க அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். மெயிலிங்ஸில் செலக்ட் ரெசிப்ட்னு கொடுத்துருங்க. அதில் டைப் நியூ லிஸ்ட், யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டே ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணிடணும். சீரியல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் லிஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோலேருந்தே டேட்டாவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் டேட்டா எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம அந்த நேம் லிஸ்ட் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துப்போம். ஸோ ஷீட் 1 என்னோட டேட்டா எல்லாம் ஷீட் 1லேயே இருக்குது. ஸோ அதனால் நான் ஷீட் 1 விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் ஷீட் 2ல் இருந்தனா ஷீட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதனாலுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த ஹெட்டிங் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் ஸோ ஸ்டூடெண்ட் நேம் நான் கிளிக் பண்ணுறேன். தென் வித்தின் அ ப்ராக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அதுக்கான அவுட்புட் நம்ம பார்க்கணுன்னா ப்ரிவ்யூ ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸல் ஷீட்டில் என்ன டேட்டா இருக்கோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டாவுக்கு அந்த ஏரோ கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் ரோ என்ன இருக்கோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸலில் இருக்க நெக்ஸ்ட் ரோஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டெப், ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ். ஸோ அதில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா ஆல் கரண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம்னு இருக்கும். கரண்ட் ரெக்கார்ட் கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வரும். ஃப்ரம் டு அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் 1 to 10 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் ஷீட்ஸ் மட்டும் வரும். எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும், அதனால் நான் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ புதுசாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, லெட்டர் 2 அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 அலாங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ டேட்டாஸ் நம்ம கூட அந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஏன்னா நம்ம ஆல்னு கொடுத்துருக்கனால. ஸோ எக்ஸல் ஷீட்டில் டேட்டா ஃபில் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரோலேருந்தே டேட்டாஸை ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த என்ன ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹெட்டிங் இங்கே இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே சகோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.